சந்திரசேகர் சொல்றாரு, சரி எனக்கு கம்பெனில நிறைய வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம் சார் அப்படின்னு மூர்த்தி கிட்ட சொல்றாங்க. மூர்த்தி சொல்றாங்க, என்ன அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றீங்க, உங்களுக்கே நியாயமா இருக்கா? பொண்ணை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க, அதுவும் இல்லாம அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இந்த சமயத்துல இப்படி விட்டுட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காது சார், அதனால நீங்க ஒரு வாரம் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார் முடியாது, நிறைய வேலை இருக்கா அப்படின்னு சந்திரசேகர் சொல்றாரு. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த அனன்யா, என்னடா இது அப்பா இப்படி சொல்லிட்டு இருக்காரு, ஆனா பரவாயில்ல அங்கிள், அவரும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் கவலையா தான் இருப்பீங்க, அதனால இருந்துட்டு போலாம்ல ஒரு வாரம் அப்படின்னு சொல்றாங்க. பாட்டி சொல்றாங்க, சந்திரா அவங்களும் சொல்றாங்க இருந்துட்டே போலாண்டா அப்படின்னு சொல்றாங்க. சரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாரு சந்திரசேகர். அப்பாடா, இப்பதான் இந்த ஒரு வாரம் போதும், இந்த ஒரு வாரத்துல அந்த அன்பரசிய நான் துரத்திடுவேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அனன்யா. அதுக்கப்புறம் பத்மாவை காமிக்கிறாங்க. பத்மா செம்ம கடுப்புல இருக்காங்க. என்ன இது, இந்த அன்பரசிய வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைச்சோம், கடைசியில இங்க வந்துட்டா. போற போக்க பார்த்தா இது பத்மா வீடு அப்படிங்கிற நிலைமை மாறி அன்பரசியோட வீடு அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடும் போல இருக்கே. அவ சொல்றதா இங்க ராஜாங்கமா இருக்கும் போல இருக்கே. விடக்கூடாது, விடவே கூடாது, ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும் யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பத்மா. கரெக்டாங்க சிவகாமி வர்றாங்க. என்ன பத்மா ஒரே யோசனையில இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லை, என்னன்னு சொல்லுங்க. நீங்க அன்பரசி பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அன்பரசியை துரத்தி விடணும்னு நினைக்கிறீங்க, அது மட்டும் நீ முடியவே முடியாது. நான் எப்படி திருந்தணும் அதே மாதிரி நீங்களும் திருந்திருங்க அப்படின்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க எதுக்கு வந்தீங்களோ அதை சொல்லிட்டு கிளம்புங்க அப்படின்னு பத்மா சொல்றாங்க. இல்ல, நான் ஜோசியர்கிட்ட ஏற்கனவே கேட்டேன், அன்பரசிக்கும் விஸ்வாக்கும் வந்து சாந்தி முகூர்த்தம் நடத்துறதுக்கு இன்னைக்கு நல்ல டேட்டுன்னு சொல்லியிருக்காங்க ஜோசியர் அப்படின்னு சொன்னோன்னே, என்னது இன்னைக்கே வா அப்படின்னு சொல்றாங்க பத்மா. ஆமாங்க இன்னைக்கு தாங்க, அப்புறம் எப்பங்க வைப்பாங்க? இல்ல நான் அதை ஒத்துக்க முடியாது. இங்க பாருங்க, நீங்க சொன்னாலும் சரி சொல்லனாலும் சரி இன்னைக்கு தான் முதல் இரவு நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சிவகாமி. இங்க பாருங்க, இது ஏன் வீடு, நான் தான் முடிவெடுக்கணும், நீங்க முடிவெடுக்கிறதுக்கு அதிகாரம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க பத்மா. இதை நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சிவகாமி சொல்றாங்க. அப்புறம் 1 minute, இங்க பாருங்க சிவகாமி, நீங்க ஆர்டர் போட்டு நான் செய்யறதுக்கு நான் ஒண்ணும் உங்க வீட்டு வேலைக்காரி இல்ல அப்படின்னு சொல்றாங்க பத்மா. ஐயோ, நான் அப்படி சொல்ல வரல, நான் சிவகாமியா நடந்துக்கிறதுக்கும் இல்ல பழைய கிரிமினல் சிவகாமியா மாறதுக்கும் உங்க கையில தான் இருக்கு, நீங்க எடுக்கிற முடிவுல தான் இருக்கு. உங்ககிட்ட நான் பெர்மிஷன்லாம் கேட்கல, செஞ்சே ஆகணும்னு சொல்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம் பத்மா, அன்பரசிய நீங்க கண் கலங்காம வச்சுக்கிற வரைக்கும் தான் உங்களுக்கு நான் நல்லவளா இருப்பேன், இல்லைன்னா பழைய சிவகாமிய நீங்க பார்க்க வேண்டியது இருக்கும். சாந்தி முகூர்த்தத்துக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க சம்மந்தியம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அங்க இருந்து சிவகாமி போறாங்க. பத்மா செம்ம கடுப்புல இருக்காங்க. என்னடா இது பொழப்பு அப்படிங்கிற மாதிரி செம்ம கடுப்புல இருக்காங்க. என்ன பண்றது, எல்லாரும் இப்படி சொல்லிட்டு இருக்கும் போது நம்மளால மறுப்பும் சொல்ல முடியாது, யோசிக்க கூட டைம் கொடுக்காம பண்ணிட்டு இருக்காங்களே அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்காங்க பத்மா. அடுத்ததே நம்ம கௌசல்யாவை காமிக்கிறாங்க. பெட் எல்லாம் அலங்காரம் பண்ணிட்டு இருக்காங்க கௌசல்யா. அப்ப வர்றாரு வசந்த். இவகிட்ட அப்படி நைஸா பேசிதான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தும் கௌசல்யாட்ட வந்து, எல்லாமே என் மேலதான் தப்பு, நான் செஞ்சது எல்லாமே தப்பு, என்னை மன்னிச்சிரு, பழையபடி நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரு மேலே இவரை காரி துப்பிக்கிற மாதிரி பாத்தீங்கன்னா இவரை கண்டபடி இவர் திட்டிக்கிறாரு. அதெல்லாம் பார்த்துட்டு பேசாம இருக்கிறாங்க கௌசல்யா. அதை பார்த்துட்டு ஆஹா கௌசல்யா பேசாம இருக்கா, அப்போ நம்ம பேசுறதெல்லாம் அவ கேக்குறான், மனசு மாறுவா போல இருக்கு, அப்பனா கண்டபடி நம்மளை திட்டிக்கலாம், அவ கண்டிப்பா மாறிடுவா, அப்படின்னா தான் நம்ம தப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கௌசல்யா, நான் ரொம்ப கெட்டவன் கௌசல்யா, என்னாலதான் எல்லாமே இப்படி பிரச்சனை வந்தது, ஆனா இப்போ நான் மாறிட்டேன் கௌசல்யா, ரொம்ப நல்லவன் ஆயிட்டேன், நமக்குன்னு ஒரு குழந்தை வேணும்னு நினைக்கிறேன் கௌசல்யா, எனக்கு மட்டும் ஒரு குழந்தை இருந்திருந்தா இது மாதிரி வழியில நான் போயிருக்க மாட்டேன்னு நீ சொன்ன பாரு, அது ரொம்ப ரொம்ப உண்மை, நம்ம குழந்தை பெத்துக்கலாம், இத்தனை வருஷமா குழந்தை பெத்துக்காம இருந்தது தப்புதான், நம்ம குழந்தை பெத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு வசந்த். இதெல்லாம் கேட்டுட்டு அப்படியே அமைதியா செம்ம கடுப்புல ஒண்ணுமே பேசாம தான் அமைதியா இருக்காங்க. என்ன மன்னிச்சிரு கௌசல்யா அப்படின்னு சொல்லி கௌசல்யாவை டச் பண்றாரு வசந்த். செம்ம கோவம் வருது. என்ன நினைச்சிட்டு இருக்க, பழைய கௌசல்யா நினைச்சிட்டு இருக்கியா, நீ சொல்ற பேச்செல்லாம் நான் கேட்டுட்டு இருப்பேன்னு நினைக்கிறியா, நான் உன்னை கேட்கவே மாட்டேன் நீ சொல்றது எதுவுமே. அப்புறம் இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லணும், நான் குழந்தை இல்லைன்னு சொல்லி ஏறாத கோயில் இல்ல, இறங்காத குளம் இல்ல, நிறைய தடவை சாமி கிட்டே நான் கோச்சிருக்கேன், ஒரு குழந்தை கூட கொடுக்காம விட்டுட்டீங்களே அப்படின்னு சொல்லி. அது இப்பதான் தெரியுது, ஒன்ன மாதிரியே ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அது எப்படி இருக்கும், அவனும் ஒன்ன மாதிரியே கேடு கெட்டவனா தான் இருப்பான். எனக்கு குழந்தை இல்லாதே எனக்கு ரொம்ப சந்தோஷம், மரியாதையா போயிரு, இல்லைன்னா நான் அவ்வளவுதான் உன்னை போட்டு தள்ளிடுவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டுறாங்க. என்னடா போட்ட பிளானெல்லாம் சொதப்பிருச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அங்க இருந்து போயிடுறாரு. அடுத்ததே நம்ம அன்பரசியை காமிக்கிறாங்க. அன்பரசி அனன்யா சொன்னாங்களா அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அவங்கள இந்த வீட்டுல இருந்து யார் யார்
தூக்கி தலையில வச்சுட்டு ஆடிட்டு இருக்காங்களோ அவங்க எல்லாருமே உன்னை துரத்துற மாதிரி பண்றேன் அப்படின்னு சொல்லி அனன்யா அன்பரசி கிட்ட சொன்னாங்கல்ல. அதை நினைச்சு பார்த்துட்டு இருக்கும் போதே கௌசல்யா வர்றாங்க. என்னாச்சு அன்பரசி அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல அம்மாவை பத்தி நினைச்சிட்டு இருந்தாக்கா அப்படிங்கிறாங்க. அப்போ இது அப்படித்தான் இருக்கும். அதை நினைச்சு நினைச்சு நீ வாழ்க்கையை கெடுத்துக்காத. உன்னோட வாழ்க்கை ரொம்ப வேஸ்டா போயிடும். விஸ்வா உன் மேல உயிரே வச்சிருக்கான். அவனோட வாழ்க்கையும் வேஸ்டா போயிடக்கூடாது அன்பரசி. அப்புறம் யாருக்கு தெரியும், ஓ அம்மாவே உன்னோட குழந்தையும் கூட பறக்கலாம்ல, நீ அவங்கள சீராட்டி தாளாட்டி வளர்த்தலாம்ல அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு பால் சொம்ப கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு அனுப்பிச்சு விடுறாங்க அன்பரசிய கௌசல்யா. அடுத்தது பால் சொம்பை எடுத்துக்கிட்டு அன்பரசி ரூமுக்குள்ள போறாங்க. விஸ்வா இருக்காரு. விஸ்வா பாத்தீங்கன்னா அப்படியே அன்பரசி லுக் விட, அன்பரசி விஸ்வாவை லுக் விட, இதுல வேற அன்பரசி விஸ்வாவை கிச்சு கிச்சு முட்டிக்கிறாங்க. அப்படியே செம்ம ரொமான்ஸா போயிட்டு இருக்கு. அப்படியே ஃபர்ஸ்ட் நைட் நடக்க போகுது. முடியாது அப்படின்னு ஒரு சவுண்டு கேக்குது. பார்த்தா இது எல்லாமே அனன்யாவோட கனவு. இல்ல நடக்க விட மாட்டேன், அவளுக்கு ஃபர்ஸ்ட் நைட் நடக்க விட மாட்டேன். ஏன் விஸ்வா எனக்கு மட்டும்தான், வேற யாரு கூடயும் வாழக்கூடாது அப்படின்னு சொல்லி அனன்யா சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க வர்றாங்க சிவகாமி. நீ காலையில ஆர்த்தி எடுக்கும் போதே பார்த்தேன் நீ எவ்வளவு கோவத்துல இருக்கேன்னு. மத்தவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க நீ திருந்திட்டேன் மாறிட்டேன்னு. ஆனா எனக்கு தெரியும் நீ திருந்தெல்லாம் மாறலன்னு தெரியும். வேண்டாம் அனன்யா, அன்பரசி நம்மனால எவ்வளவோ இழந்திருக்காவ. அவளுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, பாவாவ. அப்படி மீறியும் நம்ம ஏதாச்சும் செஞ்சோம்னா அதை திரும்பவும் ஒன்ன தாண்டி அடிக்கும். நீ ஏதாச்சும் செய்ய அது ஒன்னதான் மறுபடி தாக்கிட்டே இருக்கும். வேண்டாம் விட்டுரு அனன்யா. இங்க பாருமா, நீ இங்க இருக்கிறதுக்கு பதிலா மங்கா பாட்டி இங்க இருந்துட்டு நீ ஜெயிலுக்கு போயிருக்கலாம். மங்கா பாட்டி இருந்திருந்தா கூட எனக்கு சப்போர்ட் பண்ணிருப்பாங்க. இங்க பாரு அனன்யா, அவளுக்கு எதுவும் நடக்க நான் விட மாட்டேன். சும்மா அதை இதையும் போட்டு குழப்பிட்டு அது செய்யறேன் இது செய்யறேன்லாம் பண்ணிட்டு இருக்காத. முதல்ல நீ வா, சாப்பிட்டு படுவா அப்படின்னு சொல்லி சிவகாமி சொல்றாங்க. அப்ப அனன்யா நினைக்கிறாங்க நீ என்னதான் சொன்னாலும் சரி நான் மாற போறது இல்ல, அவங்க ஃபர்ஸ்ட் நைட்டை நிறுத்தத்தான் போறோம் பாரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததே இப்பதாங்க அந்த பால் சொம்பை எடுத்துட்டு நம்ம அன்பரசி வர்றாங்க விஸ்வாவோட ரூமுக்கு. அப்ப விஸ்வா சொல்றாரு, அன்பரசி நீ என்ன மனநிலை மேல இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால இந்த ஃபார்மாலிட்டிஸ் இதெல்லாம் எதுவுமே வேண்டாம். உன் மனசுக்கு எப்போ தோணுதோ அப்ப நம்ம இது மாதிரி ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வச்சுக்கலாம். அதே மாதிரி நீ எப்போ பழைய அன்பரசியா மாறியோ அப்பதான் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் உட்கார போறாரு. பெட்ல போய் படுக்க போறாரு விஸ்வா. அப்போ அன்பரசி சொல்றாங்க, சார் எனக்கு ஓகே தான் சார் அப்படிங்கிறாங்க. புரியல அன்பரசி, எனக்கு இதுக்கு ஓகே தான் சார் அப்படின்னு சொல்றாங்க அன்பரசி. இத கேட்டோடனே விஸ்வாக்கு செம்ம ஹாப்பி ஆயிருது. எஸ் அப்படின்னு சொல்லிட்டு, நிஜமாதான் சொல்றியா அன்பரசி? ஆமா சார், நானும் வாய் வார்த்தையால சொல்லிட்டேன், இருந்தாலும் எப்படிடா அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்பரசி ஹக் பண்ண அப்படி ட்ரை பண்றாரு. அன்பரசி அப்படியே விஸ்வாவை ஹக் பண்ணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்திலே பாத்தீங்கன்னா பயங்கர சத்தம் கேக்குது. வேற யாரும் சவுண்ட் இல்லைங்க, இந்த வாய்ஸே அனன்யாவோட வாய்ஸ் தான். என்னாச்சுன்னு தெரியல, ஏதோ அடிபட்ட மாதிரி சவுண்ட் வருது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போய் பார்க்க போறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.